ஆண் குழந்தைகளை சாதி சமயமற்ற சமத்துவ தேசத்தை உருவாக்கிற நாமும் இந்த பேரணியில் இணைந்திருக்கிறோம். சார், திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஒவ்வொருவருடைய குரலும் திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எங்களுடைய கழகத் தலைவரிடத்திலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோதான வகையிலே தாங்கள் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த வகையிலே சொல்லி வந்தார்கள். எனவே ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணை முதல்வர் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை தவிர ஒரு சிறு சலசலப்போ எதிர்ப்போ எதுவுமே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அத்தனை தொண்டர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அவரால் இன்னும் இந்த கழகம் புத்துயிர் பெறும், இன்னும் வளர்ச்சி பெறும். வருகிற தேர்தலிலே தலைவர் தளபதியினுடைய 200 என்கின்ற இலக்கை அவருடைய உழைப்பு பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை கழக தொண்டன் ஒவ்வொருவனுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பருவமழை எதிர்கொள்ளும் விதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தார், முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. நிலையில் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த மழை கிட்டத்தட்ட சாலையில் தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி கிட்ட இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சார் நமக்கு தயாரான நிலையில் சார்? மழை பெஞ்ச உடனே இடுப்பளவு தண்ணி இருந்தாலும் உடனடியாக ஓடிடுது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மழை பெய்கிற போது தண்ணி தேங்காதுங்கிறத சொல்லலை. ஒரு மணி நேரத்தில் அந்த மழைநீர் வடிகால் வழியாக வழிந்து ஓடிவிடும். எனவே 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரை 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள் எங்களால் அப்புறப்படுத்தி விட முடியும் என்று தான் சொல்லுகிறோமே தவிர தண்ணியே தேங்காதுன்னு நாங்கள் எங்கேயும் சொல்லலை. ஏன்னா ஒரே இடத்துல கொட்டினா மழை தண்ணி தேங்க தான் செய்யும். அந்த தண்ணீர் வெளியே செல்வதற்கான மாற்று வழியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்கிறோம். அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த புகாரும் வந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை எங்களுக்கு அது உள்கட்சி சம்பவம். நாங்கள் ஏன் அதை பார்க்குறோம்? அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ளே நடக்குது. ஒருத்தர் செல்ஃபோன் வீசினார்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் செல்ஃபோன் விழுந்துச்சுங்கிறாங்க. அது என்னென்னு அவங்களே முடிவுக்கு வரல. அவங்க முடிவுக்கு சொல்லட்டும், பார்ப்போம். அடுத்ததான் இளைஞர்களை குறி வைக்க அதிமுக 10% வாக்கு குறைஞ்சிருக்கு இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில். இனி வருங்காலத்தில் 10% இளைஞர் வாக்குகள் அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கிற வாக்கை இன்னும் இழக்க போகிறார்கள் தவிர அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிமுகவில் நிச்சயமாக கிடையாது. மனோ தங்கராஜ் அமைச்சர் பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அவர் அமைச்சர் மாற்றிருக்காங்க ஒரு கருத்து. அதுவெல்லாம் தவறான கருத்து, தவறான குற்றச்சாட்டு. அப்படியெல்லாம் அந்த மாதிரியான ஆளுநருடைய மோதல் போக்கு கடுமையாக இருந்தது என்பதற்கெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்காக அவர் ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் அமைச்சரவையிலிருந்து அந்த தினம் நீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கின்றாரே தவிர அதுவும் அதே ஆளுநராக தான் அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார். எனவே அங்கே ஆளுநருக்கு அவருக்கு மோதல் போக்குனால லாக்கா மாற்றினாங்க அப்படின்லாம் ஒன்று சொல்ல முடியாது. உயர்கல்வித்துறை என்பது மிகவும் பின்தங்கிய ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த லாக்கா பெரிய லாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு எழுந்ததையும் இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக உடைத்தெறிந்து விட்டார் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். சமீபத்தில் டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகத்தில் அந்த பட்டமளிப்பு விழாவை நான் புறக்கணிக்கலை. அன்றைக்கி எனக்கு வேறு பணிகள் இருந்த காரணத்தால் நான் இப்போ செல்ல முடியவில்லை. அதை நான் முன்பேயே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கும் பல்கலைக்கழக பதிவாளருக்கும் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அன்றைய தினம் வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் வர இயலவில்லை தவிர வேறு ஒன்றுமில்லை. புறக்கணிக்கணும்னா நான் போன வருஷமே புறக்கணிச்சிருக்கணும். போன வருஷம் வரைக்குமே நான் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனவே அதனால் நான் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புறக்கணிக்க சொல்லி எந்த விதமான இதுவும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு ஆளுநர் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை பதவியேற்பின் போது ஆளுநர் முதலமைச்சருடைய கார் வரை அவரை வழி அனுப்பி விட்டு சென்ற காட்சியையும் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவின் போது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்தா இருந்திருந்தாரு. நேற்று நடந்த ஐடி கூட்டத்தில் 10% அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாறி மாறி பேசுறாரு. அதான் மாறி மாறி பேசுவதற்கு பேர் தான் எடப்பாடி பழனிசாமி.